இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டதை கண்டித்து சபாநாயகர் ஓம் பிர்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சரவையை மக்களவையில் அறிமுகம் செய்து வைத்தார். உடனே சபாநாயகர் ஓம் பிர்லா 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்த நெருக்கடி நிலைக்கு எதிரான தீர்மானத்தை படிக்க தொடங்கினார். நெருக்கடி நிலையின் போது நாடே சிறைச்சாலையாக மாற்றப்பட்டது எனவும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டன எனவும் கூறி நெருக்கடி நிலைக்கு கண்டனம் தெரிவித்தார். இதை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம் எழுப்பின. இதனால் மக்களவையில் அமளி நிலவியது. की संकल्प शक्ति की सराहना करते हैं, जिन्होंने इमरजेंसी का पुनः जो विरोध किया. சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே ஓம் பிர்லா இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டது மக்களவையில் அவர் எதிர்க்கட்சிகளிடம் எப்படி நடந்து கொள்வார் என்பதை காட்டும் விதமாக உள்ளது. பொதுவாக சபாநாயகரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கும் மரபை புறந்தள்ளி 18வது மக்களவையில் சபாநாயகர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷை இந்தியா கூட்டணி வேட்பாளராக களம் இறக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டது ஆளும் கூட்டணி. துணை சபாநாயகர் தேர்தலிலும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளிடையே ஒருமித்த முடிவு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் சபாநாயகரின் தீர்மானம் மோதல் போக்கை மக்களவையில் மேலும் தீவிரமாக்கும் என கருதப்படுகிறது. மக்களவை அலுவல் பட்டியலில் இல்லாத நெருக்கடி நிலை தொடர்பான தீர்மானம் ஏன் திடீரென தாக்கல் செய்யப்பட்டது என புதிய தலைமுறை கேட்டபோது, இந்த வருடம் நெருக்கடி நிலையின் 50வது வருடம் எனவும் அதனால் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது எனவும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். முழக்கங்களுக்கிடையே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது நெருக்கடி நிலை குறித்து தீர்மானம் நிறைவேற்ற அவசியமே இல்லை என்றும் குறிப்பிட்டனர். எமர்ஜென்சி நடந்து 50 வருடங்கள் ஆகியும் இன்னும் அதை பற்றியே பாஜக பேசி வருகிறது எனவும் தற்போது மக்களை வாட்டி வரும் பிரச்சனைகள் குறித்து பேச மறுக்கிறது எனவும் காங்கிரசார் விமர்சித்தனர். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியில் இருந்து கணபதி சுப்பிரமணியம்.